அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்விக்கான சைக்காலஜி தாங்க வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து போட்டுட்டுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் சைஸாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதால இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிலபஸ் சைஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதுலேயும் எதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து இந்த 10 கொஸ்டின்ஸில் நான் வந்து கொடுப்பேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தான். அது இல்லாமல் நம்ம யூனிட் வைஸாக டெஸ்டஸ் கண்டிப்பாக நடத்த தான் போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான அறிவிப்புகள் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பலாம் டெஸ்ட்டு சொல்ல போகிறோமோ ஒரு யூனிட்டாக நம்ம ஃபுல் டெஸ்ட்டு சொல்லுவோம். ஒரு 1 வீக் டைம் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு அது ஆகும் பக்காவாக 1 வீக்கில் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேவர் சில்ட்ரன் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம். அப்படின்னா யாருன்னா மனிதர்களற்ற சூழலில் வசிப்பவர்கள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாரெல்லாம் சி சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மனிதர்களே இல்லாமல் ஒரு காடு, அதாவது நம்மளை போல ஒரு இயற்கையான ஒரு சமூக சூழலில் வளராமல், ஸோ ஒரு அரவணைப்பாக வளராமல் தனியாக மனிதர்களே இல்லாமல் காட்டு விலங்குகளாக இருக்கட்டும் ஒரு காட்டில் தனியான இடத்துல வாழக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ் தான் சொல்லுவாங்க ஃபேவர் சில்ட்ரன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ மனிதர்களற்ற சூழலில் வளரக்கூடிய அந்த குழந்தைகள். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போலாம் பாருங்க. இந்திய கல்விக் குழுமம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இந்திய கல்விக் குழுமம் முதல்ல வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டது, இந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய கல்விக் குழுமம் முதல்ல எப்போ ஏற்படுத்துறாங்க அப்படின்னா 1910ங்க. ஓகேங்களா? ஓ சாரி, 1966. சாரி கேஸ், மாற்றி சொல்லிட்டேன். 1966. ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றத்தோட ஆன்சர் தான் 1910. அதை இங்கே நான் சொல்லிட்டேன். ஸோ வரும்போது பார்த்துக்கலாம் இருக்கு. ஸோ இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்வியை வந்து ஒரு வலுவான நிலையில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1966 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்திய கல்வி குழுமம், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1966 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் நிறைய புரட்சிகள் வர ஆரம்பிக்குது. முன் தொடக்க கல்வி எந்த வயதினுக்குரியது? ஓகேங்களா? ஸோ இது நம்ம சிலபஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதாங்க இருக்கும். ஸோ நீங்க சைக்காலஜி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னதாங்க இருக்கும், இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடியதா இருக்கும். அப்போ முன் தொடக்க கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயதினருக்கு உரியது? சூப்பர். நேரம் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. 3 முதல் 5 வயது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 3 வயதிலிருந்து 5 வயது வரை. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடிக்கு அனுப்புவாங்க பாருங்க, அதுதான் முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி அல்லது நர்சரி எஜுகேஷன் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. இப்போ 3 முதல் 5 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுவதா வந்து பார்த்தீங்கன்னா முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 5லிருந்து 11 பிரைமரி சொல்லுவாங்க, அதாவது தொடக்க கல்வி. ஓகேங்களா? 5லிருந்து 11 சொல்லுவாங்க தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 11 to 14 என்னன்னு சொல்லுவாங்கன்னா நடுநிலை கல்வி, மிடில் ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 11லிருந்து 14 வயசு வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடுநிலை பள்ளி நிலையில வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இது கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க, பொறுத்துக்களை கேட்கலாம். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 to 5ன்றது நர்சரி மின் தொடக்க கல்வி, 5 to 11ன்றது தொடக்க கல்வி, 11 to 14ன்றது நடுநிலை கல்வி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேசிய கல்வி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய கல்வி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. சூப்பர். இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க உடனே எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, நவம்பர் 11. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நம்மளோட முதல் கல்வித்துறை அமைச்சரா இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஓகேங்களா, அவரோட பிறந்த நாளான நவம்பர் 11 தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், தேசிய கல்வி நாளா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். தேசிய கல்வி நாளா என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி ஜூலை 15 வந்து காமராஜர் பிறந்தநாள கல்வி வளர்ச்சி நாளா நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், அதே போல தேசிய கல்வி நாளா வந்து நவம்பர் 11 வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவம்பர் 14 உங்களுக்கு இது தெரியும், இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைகள் தினம், ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள குழந்தைகள் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப தேசிய கல்வி நாள் வந்து நவம்பர் 11, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரோட அவரோட பிறந்த நாள். அடுத்து கட்டாய தொடக்க கல்வி தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ முதல்ல கட்டாய தொடக்க கல்வி இருக்கணும் அப்படின்ற தீர்மானம் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது? கட்டாய தொடக்க கல்வி தீர்மானம். ஸோ ஃபர்ஸ்டே
எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுக்கான ஆன்சர் தான் நான் உங்களுக்கு அங்கே சொல்லிட்டேன். 1910. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து அந்த கட்டாய கல்வி, கட்டாயமா தொடக்க கல்வி கொடுக்கணுன்ற அந்த தீர்மானம், ஸோ அது வந்து ஒரு சட்டமா கொண்டு வரலனாலும் ஒரு தீர்மானத்தை வந்து 1910 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைவேற்றிருப்பாங்க. அப்போ 1910 முதல்ல கட்டாய தொடக்க கல்வி தீர்மானம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளியின் நிலை, இது நம்ம சிலபஸ்ல நீங்க பார்க்கலாம் இந்த வேர்டும். ஓகேங்களா. சோ இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளியின் நிலை வந்து எந்த நிலை? இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளியின் நிலை வந்து எந்த நிலை? வெரி குட். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 14 to 16 பி தாங்க இதுக்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே இங்க பாத்துட்டோம். 11 to 14 என்னன்னு பாத்துட்டோங்க, நடுநிலைப்பள்ளி. நல்ல ஞாபகம் இருக்குங்களா? 3 to 5 என்ன பார்த்தோம், முன் தொடக்க கல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம். 5 to 11 வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து 11 to 14 என்ன பார்த்தோம், மிடில் ஸ்கூல், நடுநிலை ஸ்கூல் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க. ஓகேங்களா. அடுத்து 14 to 16 இது வந்து என்னதுங்க, இடை அல்லது உயர்நிலை பள்ளி. உயர்நிலை பள்ளியோட நிலை வந்து 14 to 16. ஓகேங்களா. சோ 16 to 18 என்னதுங்க, மேல்நிலை பள்ளி. அதாவது +1 +2 இருக்காங்க இல்லையா, அது வந்து மேல்நிலை பள்ளி வந்து 16 to 18. இது சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான். கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. கல்வியானது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம் எது? சோ கல்வி வந்து மாநில பட்டியல தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு சட்ட திருத்தத்துக்கு பிரகாரம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அதை வந்து நாங்க மாத்திருப்பாங்க, பொது பட்டியலுக்கு வந்து மாத்திருப்பாங்க. அப்படி பொது பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. 42வது சட்ட திருத்தம் 1976ங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி, இதை பரிந்துரைத்த கமிட்டி எதுங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கல்வி, ஸோ கல்வியா கூட சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 5 துறைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. நம்மளுக்கு இங்க இந்த எக்ஸாமுக்கு கல்வி தான் முக்கியன்றதுனால 42வது சட்ட திருத்தம் 1976 பிரகாரம் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு வந்து கல்வி வந்து மாற்றப்படுகிறது. அந்த 42 to 1976 சொல்லுவாங்க ஒரு குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 6 முதல் 16 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கிய சட்ட திருத்தம் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம எக்ஸாமுக்கு கண்டிப்பா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குங்க. ஓகேங்களா. சூப்பர். ஸோ என்ன பண்ணும், 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு என்ன பண்ணும், இலவசமா கட்டாய கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எது அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகேங்களா. 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், இலவசமா கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 86 2002 ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது குரூப் 1ல நிறைய முறை கேட்டிருக்காங்க, டிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்லாம் வரப்போ கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை வழங்க அரசு செயல்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சுணக்கமாயிடுவோம். ஓகேங்களா. சூப்பர். நிறைய நீங்க ஆன்சரை கெஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 21A வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா. அப்ப 21A கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா தவறுங்க. ஓகேங்களா. ஐயோ என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, என்னெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த 3மே வந்து இந்த 3 விதியுமே எப்ப கொண்டு வந்திருப்பாங்கடானா 86வது சட்ட திருத்தம் 2002. ஓகேங்களா. இது கிளியருங்களா? இது கிளியர். இப்போ இதுல 86வது சட்டத்திலும் 2002 முதல்ல என்ன சொல்றாங்கன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி பெறக்கூடிய உரிமை இருக்கு. அது அவங்களோட அடிப்படை உரிமை. அப்ப அது யாருக்கு உரியது? அந்த குழந்தைகளுக்கு உரியது. அப்ப அந்த குழந்தைகளுக்கான உரிமையை சொல்றதுதான் 21A. கிளியருங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விதி 45 தான் இதுக்கான ஆன்சர். விதி 45 அரசோட நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபிஎஸ்பில தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 45 சொல்லியிருப்பாங்க. ஸோ டிபிஎஸ்பினா உங்களுக்கு தெரியும்,
ஓகேங்களா. டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் வந்து 45வது விதி இருக்கும். அதில் என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி கொடுக்கறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து 45. ஓகேங்களா. அப்ப இது என்னது சார் அப்படின்னா, இதுவும் அதே தாங்க. அதே 6 முதல் 14 வரை குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி கொடுக்கறது பெற்றோர்களின் கடமை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது குழந்தைகளுக்கான உரிமை, இது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய ரூல்ஸ். இது வந்து பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் கடமையா இதை ஏத்துக்கணும். கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை கொடுக்கணும், தொடக்க கல்வியை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ கிளியருங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிப்படை உரிமையில வரக்கூடியதுங்க 21A. இது கவர்மெண்டோட DBSPல வரக்கூடியதுங்க. இது வந்து அடிப்படை கடமைகளை 11வது அடிப்படை கடமையா வந்து இதை சேர்த்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமையா இதை சேர்த்திருப்பாங்க. இந்த 51A வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இது உங்களுக்கு கிளியரா ஞாபகம் வச்சுங்க. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த போல நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. சரி, அடுத்து 9வது கல்வி பெறும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாருங்க, அதனோட தொடர்ச்சியா நான் அப்படியே கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ அதனோட தொடர்ச்சியா தான் கல்வி பெறும் சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம். இது இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. RTE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி பெறும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, 2002 தான் நிறைய பேர் கெஸ் பண்ணுவீங்க. தவறுங்க. ஏன்னா கல்வி பெறும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 86வது சட்ட திருத்தம் 2002, கரெக்ட் தான். ஆனா RTE ஆக்ட் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2009 தான் கொண்டு வராங்க. எந்த விதியின் அடிப்படை? இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, 2009 RTE ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஆக்ட் வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணணும், இந்த மாணவர்களுக்கு வந்து சேர்க்கை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப 2009, ஆனா அது 2010 தான் வந்து நடைமுறைக்கு வருது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் கொஸ்டினா கேட்டிருக்கு. ஏப்ரல் 1, 2010 தான் என்ன பண்ணும், அது வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும். அப்போ RTE ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு 2009, அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2010. அடுத்து கல்வி பெறும் உரிமை சட்டம் மூலம் 10வது கேள்வி பாருங்க. கல்வி பெறும் உரிமை சட்டம் அதாவது RTE மூலம் தனியார் பள்ளிகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? ஓகேங்களா. இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வந்து என்ன பண்றாங்க, தனியார் பள்ளிகள்ல வந்து வழங்குறாங்க. அதனோட தொடர்ச்சி கேள்வி. ஸோ அங்க 86வது சட்ட திருத்தம் 2002 எதை கொண்டு வந்தாங்க, அதுல எந்தெந்த விதி எதை சொல்லுது, அப்புறம் அதன் அடிப்படையில் RTE எப்படி கொண்டு வந்தாங்க, RTEல எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க, அப்படி தொடர்ச்சியா நம்ம படிச்சு வந்தோம், நமக்கு மறக்காது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். 25% வந்து கொடுக்கப்படுதுங்க. ஓகேங்களா. 25% என்ன பண்ணணும், இந்த RTE ரைட் டு எஜுகேஷன்ஸ் மூலமா ஆக்ட் மூலமா என்ன பண்ணணும், அவங்க வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கி மாணவர் சேர்க்கையை வந்து ஏற்படுத்தணும். 25%. ஓகேங்களா. சூப்பர். அடுத்து இந்த வீடியோவுக்கான உங்களுக்கான கேள்விகள். ஓகேங்களா. ஸோ சிறுபான்மை, ஏன் இந்த கேள்வியை நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, இங்க பாருங்க, இந்த கல்வி பெறும் உரிமை RTE எஜுகேஷன்ஸ், ஸோ ரைட் டு எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சிறுபான்மையர் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு பொருந்தாது. ரொம்ப முக்கியம். ஸோ சிறுபான்மையினர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பள்ளியை வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த பள்ளிகளுக்கு இந்த RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து பொருந்தாது. ஓகேங்களா. இதை நீங்க சைட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். சிறுபான்மையின் கல்வி நிலையங்கள் அமைக்கும் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஸோ சிறுபான்மையர் என்ன பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்திக்கலாம். அது நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க, 28, 29, 30, 26. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ, நாளைக்கு போற நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு அடுத்த வீடியோவும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா கைஸ் இந்த 10 கொல்லி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ நான் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்திய கல்வி குழுமம் அவங்களை எப்ப ஏற்படுத்தப்படுதுன்னா 1966 தான் ஏற்படுத்தப்படுது. முன் தொடக்க கல்விக்கான அந்த வயது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முதல் 5 வயதுங்க. ஓகேங்களா. 3ல இருந்து 5 வயது தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வயது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்வி நாள் எப்ப பார்த்தோம், நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த நாள். அடுத்து கட்டாய தொடக்க கல்வி திருமணம் எப்ப கொண்டு வராங்க, முதல் பார்த்தா 1910 வந்து கொண்டு வந்துடுறாங்க. தீர்மானம் கொண்டு வந்தது தான் 10. ஓகேங்களா. இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளோட நிலை, ஸோ இடைநிலை உயர்நிலை பள்ளிகள் வந்து எந்த வயதில் இருப்பாங்க அப்படின்னா 14 முதல் 16. அடுத்து கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எப்ப மாறுது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 சுரண் சிங் கமிட்டி மூலமா இந்திரா காந்தி அம்மையார் வந்து மாத்திருப்பாங்க. அடுத்து 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கிய கொண்டு வந்த சட்ட திருத்தம் எது? ஸோ இந்த சட்ட திருத்தம் மூலமா கட்டாய இலவச கல்வி வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002.
6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை வழங்க அரசு செயல்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? பாருங்க, இது அரசு செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 45. நான் ஏற்கனவே சொன்ன போல 21A வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை சொல்லுது. இது வந்து அந்த பெற்றோர்களுக்கான கடமையை சொல்றது 51AK. இது எல்லாமே அந்த 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி தான். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவோ சொல்லக்கூடியது. இதை நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வேட்ல நம்ம மாத்தி எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அடுத்து கல்வி பெறும் உரிமை சட்டம் ஆக்ட் எப்ப கொண்டு வராங்கன்னா 2009 கொண்டு வராங்க. எந்த சட்டத்திருத்தம் மூலமா? அதாவது 86வது சட்டத்திருத்தம் 2002 மூலமா என்ன பண்றாங்க, 2009 வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2010 தான் வந்து இது நடைமுறைக்கு வருதுங்க. ஓகேங்களா? அடுத்து கல்வி பெறும் உரிமை சட்டம் படி தனியார் பள்ளிகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இடஒதுக்கீடு 25% இடஒதுக்கீடு ஒதுக்குறாங்க. இது உங்களுக்கான கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத பொறுத்தா நான் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ், பின்னால போடக்கூடிய லைவ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதே போல நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டினும் 6 to 10 புக் வைஸா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாம அது நம்ம புக் வைஸாவும் ஒரு ஃபுல் டெஸ்ட் நடத்த போறோம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஜிகே பார்ட்டும் இதே போல நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.